மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள் 98. ஓகேங்களா, நான் வெயிட் பண்ணுறேன். சரிங்களா, என்ன நடக்குது என்னன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வீடியோ போஸ்ட் பண்ணி வைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் வந்திருக்கு, பார்ப்போம் இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு. நான் லைவ் போகல அப்படின்னா என்னால் டக்குன்னு ஒரு கமெண்ட் படிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு இன்னும் நான் வளரலையோன்னு நினைக்கிறேன். ஸோ அதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, பாருங்க, மூமெண்ட் டக்குன்னு போயிட்டான். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது கண்டினியூ பண்ணுவான் என்னங்கிறது எந்த லெவலுக்கு மேலே தான் தெரியும். ஓகேங்களா, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ சடனாக கண்டினியூ ஆகலாம், இல்லை ரிவர்ஸும் ஆகலாம். நமக்கு தேவை ஒரு 1000 இல்லை ஒரு 2000, அந்த ரேஞ்சு தான் ப்ராஃபிட் தேவை. ஓகேங்களா, இங்கே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு நல்ல ஒரு டவுன் போகுங்க. ஏன் அப்படின்னா இந்த டேட்டாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஏடியாலாம் போயிடாது. பார்ப்போம், இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுக்கணும். ஏன்னா இந்தமாரி டைமில் வெயிட் பண்ணி எடுக்கணும்.
வெயிட் பண்ணாமல் எடுத்தால் அது நமக்கு நிறையா சிக்கலாகிடும். ஓகேங்களா? பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஒருவேளை இது 140ங்கிற லெவல் போனால் எடுக்கலாம். அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பாருங்கள், மறுபடியும் மூமெண்ட் கொடுக்குறான். கிட்டத்தட்ட காலையிலேயே பார்த்தீங்கன்னா கேப் டவுன்லேயே ஒரு 70-80 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டான். இந்த இடம் ஏன்னா ரிவர்ஸ் ஆகிற இடம், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். என்ன டக்குன்னு இந்தமாரி வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுவோம், அதுக்காக தான். இது ரிவர்ஸ் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற இடம், ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, டவுன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கனாலே 3 என்ட்ரி ஆயிடுச்சு. ஒரு 1500னாலும் லாஸை வந்து இது பண்ணிடணும். ஸோ ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணவும் வேண்டாம். ஓகே, ஏற ஆரம்பிச்சிட்டான். ஓகே, மூவ்மெண்ட் கொடுக்குவான், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, லாஸ் தான் போல் இருக்குது, பார்ப்போம், எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, மூவ்மெண்ட் வரவில்லை. ஓகே, ஏற ஆரம்பிச்சிட்டான். இந்த 36ங்கிற ரேஞ்சு வந்துட்டான்னா டக்கு 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 டக்குன்னு போயிடுவான். ஓகே, போயிட்டான் பாருங்கள். ஓகே, 38. ஓகே, ஒரு 1500, அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? 45 அந்த ரேஞ்செலாம் போயிட்டோன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பார்த்துக்கிட்டு இருங்க. 43, 45, 46. ஓகேங்க, க்ளோஸ் பண்ணிட்டேங்க. பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட்னு. ஓகே, 3700. ஓகேங்களா? சிங்கிள் என்ட்ரி முடிஞ்சிருச்சா? ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஏன் வந்து வரல, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காதீங்க. எனக்கு சொல்லி கொடுத்த குரு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நிறையா லார்ஜ் சைஸ்லாம் போடுவாங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸான ஆள். நான் அவரை இப்போதைக்கு சொல்லலை, ஏன்னா அவரை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நிறையா பேர் ஸ்கேல்பிங்னால் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்தளவுக்கு ஃபேமஸான ஆள், அவர் போடுவாங்க. அவருக்கு ஈக்குவலெல்லாம் நான் இன்னும் வரலை. சரிங்களா? என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, நான் செல்லிங்கும் பண்ணுறேன். நான் அதிகம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ அது வேண்டாம். சரிங்களா? போதுங்கிறது
ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மைண்ட் செட் ஓகேங்களா. போதுங்கிற ஒரு மனநிலை வச்சுக்கிட்டிங்கனாலே ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் சரிங்களா. இது மூமெண்ட் இருக்குங்கிறதுனால இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. ஒரு ஒரு நேரம் நம்மளுக்கு மாறி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக போக தான் செய்யும். ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் எல்லா நேரமும் நமக்கு இப்படி தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாதுல்ல. ஓகேங்களா. ஏதோ ஒரு ஒரு நேரம் நம்மளையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் போக தான் செய்யும். இப்போ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 1200 கிட்டத்தட்ட மைனஸில் போனது தான். டக்குன்னு ஒரு நம்ம எதிர்பார்த்தது என்ன, ஒரு 1500 அந்த ரேஞ்ச் தான். ஸோ நமக்கு வரது மார்க்கெட்டாக கொடுக்கறது இதுமாரி கொடுக்குறதுனால நம்ம ஏற்றுக்கணும். வர நமக்குன்னு ஒரு ஒரு ரூல் இவ்வளோ தான், இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்னு வச்சுருந்தால் மட்டும்தான் கண்டினியூ ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது உங்களோட ரூல் இப்படி தான் நான் வச்சுருப்பேன், இதை தான் நான் பண்ணுவேன், இவ்வளோ லாட் சைஸ் தான் பண்ணுவேன். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 ப்ரீமியம் இல்லைன்னா 150, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள ப்ரீமியமை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மூமெண்ட்டே கிடைக்காது. ஆனால் இதில் நீங்கள் கற்றுக்கிட்டு எடுத்தால் தான், இல்லைன்னா அதோட அந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கும். ஸோ என்னோடய குரு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இது வேறு சரிங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க அளவுக்குலாம் நான் வர கிடையாது. ஸோ அதனால் அந்தளவுக்குலாம் கம்மியான ப்ரீமியம்லாம் இந்த இதிலலாம் போட்டு எடுக்காதீங்க, வராது சரிங்களா. இந்த 80, 90, 100லாம் எடுக்காதீங்க. மினிமம் 3 லாட் இல்லை 4 லாட், மேக்ஸிமம் 5 லாட்னு வச்சுக்கோங்க போதும். ஒரு 1000 2000 வந்தால் போதாதுங்களா. ஒன்றும் இல்லை, என்னோடய கேபிட்டல் பார்க்குறீங்களா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, இவ்வளோதான். ஸோ இதுதான் வச்சுருந்தேன் நான் 30 40,000த்துக்குள்ளே தான் வச்சுருப்பேன் சரிங்களா. 40,000 41,000 அந்த மாதிரி. இப்போ இது நான் எடுத்துருவேன் அதில். ஸோ இதுமாரி சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் போடணும், பெரிய அமௌண்ட்லாம் போட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப போகிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நிறையா கற்றுக்கிடணும், கற்றுக்காமல் பண்ணாதீங்க. நான் வந்து பெரும்பாலும் பண்ணுவேன், இது இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு அது ஒரு ஒரு நேரம் லாஸ் வந்துடுது, அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துடும். பெரும்பாலும் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும். இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் சொல்லிருக்க மாதிரி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இன்னுமே புட் சைடில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், மறுபடியும் புட் சைடில் தான் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நமக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சா அதில் முதல்ல தெளிவாகுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நிறையா கற்றலாம். இந்த இண்டிகேட்டர்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது சரிங்களா. இது ஒரு ஐடியா தான். ஸோ உங்களோட சைக்காலஜி எந்த இடத்துல எடுக்கிறீங்க, எங்கே வெளில வரீங்க, அவ்வளோதான் சரிங்களா. 5 பாயிண்ட்ஸ்னால் 5 பாயிண்ட்ஸில் வெளில வரணும், 3 பாயிண்ட்ஸ்னால் 3 பாயிண்ட்ஸில் வெளில வரணும், 10 பாயிண்ட்ஸ்னால் 10 பாயிண்ட்ஸில் வெளில வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்போல்லாம் அதெல்லாம் அந்த ரூல்லாம் பிரேக் பண்ணுறீங்களோ, ஒரு நேரம் பிரேக் பண்ண என்ன ஆகும்னா அது அன்னைக்கு மாரி லாஸ் ஒரு ஒரு நேரம் வரும். லாஸ் வரும் ஏற்றுக்கோங்க, லாபமும் வரும் சரிங்களா. நீங்கள் இதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் கற்றுக்கோங்க, நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. என்கிட்ட தான் கற்றுக்கணுன்னுலாம் இல்லை. முதல்ல நான் என்னை விட எனக்கு சொல்லி கொடுத்தவங்கள்ட்ட நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு கொஞ்சோண்டு சொல்லி கொடுங்க, அதை வச்சு நான் இப்போ பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப நிறைய விஷயம்லாம் நிறையா பேர் சொல்லி